வேலை பார்க்க வேண்டியது. அப்புறம் இது போட்டாங்க, சவால் விட்டுட்டு வந்துட்டு மாடு விடுறாரு, ஓப்பன் சேலஞ்ச் வந்து போட்டு மாடு விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி மாடு விடக்கூடாதுன்னு அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஒருத்தருக்கு பாயிண்ட் ஆஃப் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒருத்தருக்கு ஒரு இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, எனக்கு ஒரு டீம் சண்டை இருந்தது, நான் அப்போ ஓப்பன் சேலஞ்ச் இப்போ நல்லா நார்மலாக இருக்காங்க. அது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு இது மூலியமாக அந்த ஓப்பன் சேலஞ்ச் விடாதீங்க. மாட்டு மேலே சவால் கட்டாதீங்க. ஏன்னா நான் பட்டுட்டேன், ஓப்பன் சேலஞ்ச் விட்டு என் மாடு ஒன்று பிடிச்சிட்டாங்க. யாரும் தயவு செஞ்சு மாட்டு மேலே ஓப்பன் சேலஞ்ச் கட்டாதீங்க. வாயிலாத தீவம் அது. அது கஷ்டப்படுறது என்ன, நான் அழுந்துட்டேன், என் மாடு பிடிச்சப்போல அழுந்துட்டேன். ஓப்பன் சேலஞ்ச் கட்டி யாரும் மாடு விடாதீங்க. அது உங்ககிட்ட பணம் கோடி கோடியாக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம். வாயிலாத தீவம் மேலே கட்டி நீங்கள் விடாதீங்க. ஒரு பைக் ரேஸ் நடத்துங்க, அதில் ஓப்பன் சேலஞ்ச் கட்டி நீங்கள் இது பண்ணிக்கங்க. மாட்டு மேலே வந்து ஓப்பன் சேலஞ்ச் கட்டாதீங்க. இது சொல்றாங்க, வண்டி வந்து இறக்கக்கூடாது. அது ஒரு மாடு ஒரு ரகமாக இருக்கும். அது நம்ம யாரையும் குத்தம் குறையும் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ எந்த மாடு விட முடியல, எனக்கு எதனா அடிபட்டுருச்சு இல்லை